மகா கிருபையும் மிகுந்த இறக்கும் தயவுமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் சகோதரரை கூடி வந்து இப்பொழுது தேவனே நாங்கள் நரகம் சொல்ற டாபிக்கை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தேவனே நாங்கள் தெளிவடைவோம். தேவனே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது நாங்கள் இன்னும் சாலிடா நாங்கள் புரிந்து கொண்டு தேவனே நாங்கள் ஆஹ் உமது வார்த்தையின் மேலே நாங்கள் விசுவாசம் கொண்டு நாங்கள் இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் எல்லா மக்களுக்கும் நாங்கள் சொல்லவும் உமது அன்பு பெரிது, நீர் அன்புள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், தேவனே நீர் எப்படிப்பட்டவர் சொல்றதை நாங்கள் தெரிவிக்கிற மக்களை நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தரும். இவை யாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ நரகத்தோட பாயிண்ட் என்னதுன்னா வந்து தேவன் ரொம்ப குறும்புக்காரன்னு சொல்றதுதான். அதான் மக்களோட பாயிண்ட். ஸோ அதுதான் உடைக்கிறோம் இதுல. ஓகே, நம்ம நரகம் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வந்து என்ன கொடுப்பாங்க? மரண தண்டனை. மரண தண்டனை. ஓகே, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆஃப் இந்தியா சும்மா நான் போடுறேன். பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஆர் கேரிட் அவுட் பை ஹேங்கிங். பீனல் கோட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா 354 பார் 5. ஓகே, கிரிமினல் கோட் ப்ரொசீடிங் ஹேங்கிங் தான் வந்து பாக்குறோம். கடைசி மரண தண்டனை. ஸோ மரண தண்டனை தான் வந்து இருக்கிறதுலே அல்டிமேட் டெத் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும், சதாம் ஹுசைனா இருந்தாலும் சரி, இல்ல ஹிட்லரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மரணம் தான் இருக்கு. ஓகேவா? ஆனா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நரகம் சொல்லி கொடுத்துருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, டார்ச்சர் சொல்றது வந்து எந்த ஒரு ஆட்கள்னாலையும் வந்து அங்கீகரிக்கப்படுறது கிடையாது. ஓகே, அது ஆரம்பத்துல வேணா பண்ணிருக்காங்க. மனுஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறும்பிக்காரன். ஓகே, டிஃப்ரெண்டா டார்ச்சர் பண்ணிருக்கான். அதுவும் பாத்தீங்கன்னா கேத்தலிக் சர்ச் பண்ண டார்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானது. கேத்தலிக் சர்ச் மிஷன்ஸ், டார்ச்சர் மிஷன்ஸ். இதுல உட்கார வச்சு காலி பண்றது. ஓகே, இங்க பிரீஸ்ட் இதெல்லாம் ஆளை கை கழுத்து இங்க தொங்க விடுறது. ஸோ இங்க 2 இது காலை இழுத்துட்டு அப்படியே சுத்துறது ரெண்டா. உமன்ஸ வந்து இது பண்றது, கைய இது பண்றது, சில்வா பாத்தீங்கன்னா நடுவுல. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வீல்ல வந்து வைக்கிறது. ஸோ இன்னொன்னதுன்னா இந்த ஏகப்பட்ட மிஷினரிஸ் டார்ச்சர் பண்றது, எப்படிலாம் சாவடிக்கலாம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ பயங்கரமான இன்வென்ஷன்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த டைம்ல ரோமன்ஸ். ஸோ ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அது எங்க சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா எரேமியா 19ல பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் பாருங்களேன். என்ன போட்டிருக்குன்னா, they have built the highest place of Baal, burned their children in fire as an offering to Baal. I did not command or mention, nor did it enter my mind. என் மண்டையில யோசனையில கூட கிடையாது சொல்றாரு. ஏன்னா தங்களுடைய ஓன் பிள்ளைகளை வந்து என்ன பண்றாங்க, அக்னியில அப்படியே கொடுக்குறாங்களா பால். இந்த பால் யார் பவரு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பால் பாத்தீங்கன்னா இந்த பிப்ளிக்கல் கானானோட கடவுள் இது. ஓகேவா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெருப்புல இங்க கையில வச்சிடறாங்களா உயிரோட குழந்தைய, இங்க அக்னி பத்த வச்சுட்டு அப்படியே எரிய துடிக்க செத்துட்டு இருக்கும். இது ஒரு பலி ஆஃபரிங் பாக்குறோம். சோ இந்த மாதிரி வந்து யார் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இந்த கானானியோடைய கடவுளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தத்தெடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு அவங்க பிள்ளைகளை கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி நீ எப்படா சொன்ன உங்ககிட்ட சொல்லி காட் என்ன பண்றாரு சொல்றாரு, ஐ டிட் நாட் கமாண்ட், இது நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட, ஆர் மென்ஷன், இங்க நான் மென்ஷன் பண்ணல. ஓகே, நார் டிட் இட் என்டர் மை மைண்ட், என் மைண்ட்ல கூட கிடையாது. சோ டார்ச்சர் சொல்ற வார்த்தையே என்னது, தேவனுக்கு கிடையாது சொல்லி பாக்குறோம். யாருமே வந்து துன்புறுத்தி அழிக்கிறது சொல்றது வந்து தேவனுடைய சித்தமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மனம் திரும்புறது தான் தேவனுடைய சித்தமா. ஆனா பாக்கலாம்
எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்து தேவன் எப்படிப்பட்டவர் சொல்றது வந்து ஓமைகள் மூலமே சொல்றாரு பாருங்க. ஓகே, சரி 15ஆம் அதிகாரம் வச்சுக்கலாம். இங்கிலீஷ்லயே நான் படிக்கிறேன். ஸோ இங்க என்ன போட்டிருக்குன்னா இங்க இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. 15:1-2 பாத்தீங்கன்னா, now the tax collectors and sinners were all gathered around to hear Jesus. tax collectors யாரு? ரோமர்களுக்கு வரி வசூல் பண்ற வரிக்காரர்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே போல பாவிகள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து சுத்தி இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா பரிசேயர்கள் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் த லா மர்மட் முறுமுறுக்கிறாங்க. திஸ் மேன் வெல்கம் சின்னர்ஸ் அண்ட் ஈட்ஸ் வித் them. இந்த ஆள் வந்து எப்பவுமே பாவிகள் கூட தான் இருப்பான் பாவியா, இவன் பாவிகளோட தான் வந்து சஞ்சரிக்கிறது. என்ன பண்றாங்க பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் பயங்கரமா படிச்சவங்களும், ஓகே, வேதத்தை படிச்சவங்களும் என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. அப்ப வந்து இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்றாரு. ஓகே, ஜீசஸ் told them the parable. என்ன சொல்றான்னா, உங்களுக்கு 100 ஆடு இருக்கு. ஓகே, அதுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. அப்ப அந்த ஒரு ஆடு தேடுறது 99 ஆடையும் வந்து விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக தான் என்ன பண்ணுவான், அந்த மெய்ப்பன் போறான். ஏன்னா அவன் உண்மையான மெய்ப்பனா இருக்கான். ஓகே, அவன் பொய்யான மெய்ப்பனா இருந்தானா ஓகே ஒண்ணுதான், நான் அதுக்கு போனோம், நான் உட்காந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்திருக்கலாம். ஓகே, நான் நல்ல மெய்ப்பன். ஓகே, இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறவனா இருக்கேன். நான் என்ன பண்றேன்னா 99 ஆட்களையும் நான் விட்டுட்டு நான் போறேன். போய் அந்த ஆட்டை நான் கண்டுபிடிச்ச உடனே நான் என்ன பண்றேன், தென் when he goes home, then he calls his friends, சுத்தி இருக்க நெய்பர்ஸ்ல கூப்பிடுறானா, together rejoice with me, I found the lost sheep. தொலைஞ்சு போன ஆட்டை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொல்றான். ஓகேவா? அப்ப என்னதுன்னா, I tell you, இதை வச்சு நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, that in the same way there will be a more rejoice in heaven over one sinner who repent. ஒருத்தர் வந்து மனம் திரும்புறது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு 99 righteous. நீங்க உங்களை ரைச்சஸா சொல்றீங்க, யாரு? பரிசேயர்களாகிய நீங்களே, ஓகே, வேதப்பாரர்களாகிய நீங்களே, நீங்க வந்து நீதிமான்கள் தான், உங்களை ஒண்ணும் சொல்லல. ஆனா உங்களை காட்டிலும் பாவிகளை ரசிக்க தான் நான் என்ன பண்ணேன் வந்தேன். அந்த ஒரு பாவி வந்து மனம் திரும்புறது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாவிகள், தீயவர்கள், கெட்டவர்கள், அவங்க மனம் திரும்புறது தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றான் சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு தேவனுடைய இருதயத்தை சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அடுத்த இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க 10 வெள்ளிக்காசு உண்மையில நம்ம படிக்கிறது என்னதுன்னா, கான்டெக்ட் என்னதுன்னா, இந்த வெள்ளிக்காசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டியான மேல வந்து தலையில வந்து 10 காயின் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அது பாத்தீங்கன்னா 10 coins of the bride. ஓகே, ஜூயிஷ் கஸ்டம். ஓகேவா? ஜூயிஷ் கஸ்டம் படி 10 சில்வர் காயின்ஸ் has to do with the Jewish marriage custom. ஓகே, அது யாருன்னா மேரேஜ் கல்யாணம் பண்ண மெது வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த 10 வெள்ளிக்காசு இங்க இருக்கா தலையில, இதுல ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? மேரேஜ் நின்றும், நடக்காது. ஓகேவா? 10 வெள்ளிக்காசு இருக்கணும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க. Doesn't she light a lamp? கொளுத்தி வீட்டுல வந்து விளக்கு கொளுத்தி தேடி sweep the house and search carefully until she finds it. Okay, and when she finds it, அது பார்த்த உடனே she calls her friends, neighbors, எல்லாரும் கூப்பிடுவாங்க. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், ஐயோ மேரேஜ் நிக்கலப்பா, எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு rejoice with me, I have found my lost coin. ஓகேவா? சொன்ன உடனே the same way, அதே போலதான் I tell you there is rejoice in the presence of the angel of the God or one sinner who repents. பரலோகத்துல அப்படி இருக்குமா சந்தோஷம், ஒரு பாவி மனம் திரும்புறது. அது நம்ம லிட்டரலா நம்மளால உணர முடியல, ஆனா உண்மையிலேயே வந்து அப்படிதான் இருக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்லி சொல்றாரு. அப்பதான் பாவிகள். அப்ப தேவன் ஒருவரும் கெட்டு போது பிதாவின் சித்தம் கிடையாது, எல்லாரும் ரட்சிக்கொள்றதா தேவனுடைய சித்தமா இருக்கும் சொல்லி பாக்குறோம். அந்த வகையில தான் அடுத்த உண்மை சொல்றாரு. பார்க்கும்போது இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு, அவருக்கு 2 குமாரர் இருந்தாங்க. கெட்ட ஒரு அவருடைய எங்கர் சன் என்ன பண்ணுவான்னா, எங்கர் வந்து என்னதானே சொத்தை பிரிங்க, பாக பிரிவினை கொடுங்கன்னு சொல்லிட்டு பாதி ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு வித்துட்டு காசாக்கிட்டு என்ன பண்றான், ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான், வேற கண்ட்ரிக்கு போயிட்டு நல்லா ஜாலியா வெல்தி லைஃப் வாழ்ந்துருக்கான். ஓகேவா? வைல்ட் லிவிங். ஓகே, வைல்ட் லிவிங்னா என்னது, ரொம்ப பயங்கர மோசமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கான். ஓகே, தீய வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாமே ஸ்பெண்ட் ஆகிருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஆள் கிட்ட போயிட்டு, பண்ணி மேய்க்கிறவங்க கிட்ட போயிட்டு வேலை செஞ்சாச்சு சாப்பிடலாம் சொல்லி நினைக்கிறான். அப்போ வந்து he longed to fill his stomach with the fast that pigs were eating.
பட் நோ ஒன் கேவ் ஹிம் எனிதிங் சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நிலைமைக்கு ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். when he came to his senses, நான் சென்சஸ்க்கு வரும்போது அவன் என்ன சொல்றான்னா, how many of my fathers I had, ஏகப்பட்ட சர்வன்ஸ் இருக்காங்க, I have food to spare and here I am starving to death. பசியில நான் வந்து வாடுறேன், செத்து போற நிலைமையில இருக்கேன். அவ பாத்தீங்கன்னா, I will set out, நான் போறேன், பிதா கிட்ட போறேன். அவன் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி, I have sinned father, I have sinned, நான் பாவம் பண்ணிட்டேன், against heaven and against you, உமக்கு விரோதமாவும் பரலோகத்துக்கு விரோதமா செஞ்சுட்டேன். I am no longer worthy to be called your son, உங்க சன் குமாரன் சொல்றதுக்கு. ஏன்னா நான் காசு வேற எடுத்துட்டேன், அது வேற இல்லாம நான் பயங்கர கெட்ட வழியில நான் நடந்துட்டேன், பயங்கர கெட்டு போயிட்டேன், பயங்கரமா ஆயிட்டேன். சொன்ன உடனே மேக் மீ ஒன் ஆஃப் யுவர் ஹையர் சர்வெண்ட், என்னை வந்து ஒரே ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க, நான் சவனா இருக்கிறது எனக்கு தகுதி கிடையாது எனக்கு. சோ அவன் என்ன பண்றான்னா, எஞ்சி அவங்க அப்பா கிட்ட போறான். அப்படி போகும்போது இங்க அப்பாவை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்களேன். பட் while he was still a long way off, ரொம்ப தூரத்துல இருக்கும்போது அவர் பிதா பாருங்க, his father saw him and was filled with compassion for him. He ran to his son. குமாரன் வந்து ஓடியார்ல அப்பா கிட்ட. அவர் என்ன பண்றாரு, எதிர்பார்த்துட்டு இருக்காரு, எப்படா வருவான் சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சொத்தை எடுத்துட்டு போறதுக்காக, அடிக்கிறதுக்காக கிடையாது. ஓகே, அவன் பையன் எப்ப மனம் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வந்த உடனே என்ன பண்றாராம், he throw his arms around him and kissed him சொல்றான். பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பா. ஓகேவா, பாத்தீங்கன்னா the son said to him, father, I have sinned against heaven and against you, I am no longer worthy to be called your son சொல்லும்போது ஃபாதர் என்ன சொல்றாரு பாருங்க. பட் father said to the servants, quick, சீக்கிரம், bring the best robes and put it on him, put a ring on his finger and sandals on his feet. ஓகே, இவன் என் குமாரன், இவனை வந்து அப்படியே விட்டுறாதீங்க, இவன் சொத்தெல்லாம் இது பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா இவன் என் குமாரன், அவனுக்கு எல்லாம் கொடுங்க, பெஸ்ட் க்ளோத் கொடுங்க, ரோப் கொடுங்க, bring the fattest calf, kill it, let have the feast, celebrate, எல்லாரும் என்ன பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். for this son mine was dead and is alive again, he was lost and is found, so they began to celebrate. பயங்கர செலிப்ரேஷன் இருக்கு சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் வந்து தேவனுடைய இருதயம், மனம் திரும்புறது தான் தேவனுடைய இருதயம். அதுக்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, வாய்ப்பு கொடுக்குறாரு. ஓகேவா, அதனாலதான் நம்ம போன பாடத்திலயும் ரெண்டாம் கிளாஸ்லயும் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, தேவன் என்ன பண்றாரு, இந்த பிசாசுனாலதான் என்ன பண்றாங்க, சாத்தானாலதான் மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு மரணத்துக்கு போனாங்க. மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தேவன் என்ன பண்றாராம், ஒரு ஒரே பேரான குமாரனே என்ன பண்றாராம், அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் இந்த வசனம் படிக்கலாம், எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல. ஓகே, என்ன பார்க்கணும்னா, since the children, ஃபர்ஸ்ட் வந்து இதை படிக்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்துல இது ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்னதுன்னா, sacrifice and offering you did not desire, but a body prepared for me, burnt offering and sin offering you did not pleased. Then he said, I said, here I am, it is written about me in the scroll, I have come to do your will, my God. சொல்லி யார் சொல்றா, இயேசு கிறிஸ்து சொல்றாராம். Christ came into the world, he said, okay, when Christ came into the world, he said, I have come to do your will, my God. அப்பா தேவனோட வில் என்னது, சித்தம் என்னது சொல்லி பார்த்தோம்னா, இதுக்குதான் நம்ம எங்க பாக்குறோம்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு, for God so loved the world that he gave his one and only son. அவருக்கு இருந்ததே ஒரே ஒரு குமாரன் தான். யார் இது, இயேசு கிறிஸ்து. one and only son, God so loved the world, he gave his one and only son, whoever believes in him shall have eternal life, shall not perish but have eternal life சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாரு, காப்பாத்தணும் சொல்றதுக்காக என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அமைச்சார். அவர் எப்படி காப்பாத்தினாரு, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல படி நம்ம பார்த்தோம்னா, since children have flesh and blood, he too share in the humanity, so that, okay, since children have flesh and blood, he too share humanity in their humanity, so that by his death he might break the power of him who holds the power of the death, that is the devil, and free them who all their lives were held slavery by their fear of death சொல்லி பார்க்கிறோம். மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து அவங்கள போலயே, மனுஷனை போலயே, ஆதாம் போலயே ஈடுபலி வந்து ஈக்குவல் பிரைஸ் கொடுத்து, ரான்சம் கொடுத்து அவங்களை மீட்கிறா சொல்லி பார்க்கிறோம். ஹீராயம் அவங்க சித்தத்தை செய்ய வரேன்னு சொல்லும்போது, சித்தமே என்னது, மனுக்குலத்தை காப்பாத்துறது. பாத்தீங்கன்னா மனுக்குலத்தை விட்டுருக்கலாம், இதான் என்ன பண்றாரு, மனம் திரும்பணும், அவங்க எல்லாரையும் காப்பாத்தணும் சொல்றதுதான் ஒரு சித்தமாவே இருக்கு. அதான் நம்ம என்ன படிக்கிறோம், 1 தீமோத்தேயுல கூட படிக்கிறோம்ல, 1 தீமோத்தேயு 2 நம்ம அடிக்கடி எடுக்கிற வசனம்.
2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ம்ஹ்ம். 3ஆம் வசனத்துல இருந்தே இருக்கு. பாத்தீங்கன்னா, ம். திஸ் இஸ் எல்லாரும். குட் ம்ஹ்ம். திஸ் இஸ் குட் அண்ட் ப்ளீசிங் அவர் காட் ம்ஹ்ம். அவர் காட் சேவியர் who want ம்ஹ்ம். all people to be saved and come to the ம்ஹ்ம். knowledge of the truth சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே காப்பாற்றப்படணும். ஓகே, ம்ஹ்ம். அது யார் மூலமா பண்றாரு? இயேசு கிறிஸ்து. For there is one God, one mediator between God and mankind, the ம்ஹ்ம். man Jesus Christ, who gave himself as a ransom for all people. This ம்ஹ்ம். has now been witnessed at the proper time சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். சோ இதுதான் அங்க தேவனோட சித்தம். அது செய்யறதுக்கு நான் வரேன் சொல்லி தேவன் என்ன ம்ஹ்ம். அவர் கிறிஸ்து வரார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப ம்ஹ்ம். கிறிஸ்து வந்து என்ன பண்றாருன்னா, அவர் சிலுவையில் அறையப்படும் இது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ம்ஹ்ம். நாட் மை வில் ம்ஹ்ம். பட் யோர் வில் பி டன் சொல்லி எங்க சொல்றாருன்னா லூக்கால சொல்றாரு. ஓகே, ம். ஃபாதர் இஃப் யூ ஆர் வில்லிங், ம். ஃபாதர் இஃப் இட் இஸ் யுவர் வில் டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ, நெவர்தலெஸ் நாட் மை வில் பட் யோர் வில் பி டன், உங்க சித்தம் நடக்கட்டும் சொல்லி சொல்றாரு. அதாவது 3 தடவை கேட்கிறாரு கிரைஸ்ட் காட் கிட்ட. ஓகே, ம்ஹ்ம். ஆனா காட் சித்தம் என்ன இருக்கு சொல்லி பார்த்தோம்னா ஐசையா 53ல ம்ஹ்ம். 10ஆம் வசனத்துல, இது தமிழ்ல படிங்களா? அது தமிழ்ல ஒன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ம்ஹ்ம். yet it was Lord's will to crush him. இதவை இந்த பாத்திரம் நீங்கள் குடும்பம் நீங்கட்டும், ஆனா என் சித்தப்படி கிடையாது சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். உமது சித்தத்தின்படி பிதாவின் சித்தம் என்னது? 10ஆம் வசனம் ஐசையா 53:10. கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாக்கி நொறுக்க சித்தமுள்ளவரானாராம் இயேசு கிறிஸ்துவ குமாரன. ஓகேவா? படிங்க. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது, கர்த்தருக்கு ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளான் யாருனால வாய்க்கும்? இயேசு கிறிஸ்துனால வாய்க்கும் சொல்லி போகிறோம். அதான் புஸ்தக சொல்ல என்னை பத்தி எழுதிருக்கிறேன், அந்த சித்தத்தை செய்யதான் நான் வந்தேன் சொல்லி சொல்றாரு. பிதாக்கு ஒரு சித்தம் இருக்கு, அந்த சித்தத்தை தான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கிறார் சொல்லி போகிறோம் சிலுவையில. ஓகேவா? அதுதான் வந்து கர்த்தருக்கு நொறுக்க சித்தமுள்ளா இருந்ததுதான். ஓகேவா? அப்ப என்னதான் நம்மளுக்காக, யாருக்காக? நம்மள ரசிக்கிறதுக்காக, நம்மள மீட்கிறதுக்காக, மரணத்துல இருந்து மீட்கிறதுக்காக. அப்ப இவ்வளவு அன்புள்ள தேவனை நம்மள எங்கேயாவது வந்து 60 வருஷம் தப்பு செய்யறது, 60 வருஷம் நம்ம என்னது வாழ்றோம், இல்ல 100 வருஷம் வச்சுக்கோங்க வாழ்றவங்கள நித்தியமா அக்னியில போட்டு வறுத்து எடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. சோ இவ்வளவு ஆழமான, இப்ப எக்ஸாம்பிள் இன்னொன்னு கூட சொல்றேன். இது நம்ம புதிய ஏற்பாடு வகையில பாக்குறது. பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது யோனா 4ஆம் அதிகாரம். அங்க பார்க்கும்போது நினிவேக்கு வந்து அனுப்புவார், போய் சொல்லுப்பா உங்க பட்டணத்தை நான் அழிக்க போறேன் சொல்லிட்டு. அப்போ வந்து இவரு என்ன சொல்லுவாருன்னா, யோனா வந்து நான் போக மாட்டேன், நான் தர்ஷீஷ் போறேன் சொல்லி போயிடுவார். அப்போ என்னதுன்னா திருப்பி கூட்டு வந்து நினிவேக்கு விட்டுருவார். ஓகே, இது கப்பல் இது ஷேக் ஆகும், பயங்கரம் இதாகும். இப்போ மீன் வயிற்றுல வந்து 3 நாள் இருந்துட்டு மீன் வந்து கரெக்டா அந்த நினிவே போற வழியில போய் கக்கி விட்டுரும். அங்க இருந்து நடந்து போவாங்க சொல்லி போகிறோம். ஓகே, அப்போ நடந்து நினிவே போய் சொல்லுவார். சொல்லிட்ட பிறகு ஓகே இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்ப வெயிட் பண்ணும்போது இது அழியாம அவங்க அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு கோவம் வந்தது. ஓகேவா? அது முன்னாடி சில விஷயங்கள் நடக்கும், ஒரு மரத்தெல்லாம் வச்சு எக்ஸாம்பிள் பண்ணுவாரு. இவருக்கு கோவம் வந்துருது. இப்ப 4ஆம் வசனத்துல இருந்து பார்த்தோன்னா, but to the Jonah this seems very wrong. He became very angry. He prayed to the Lord, isn't this what I said, Lord? யாவையில சொல்றாரு, when I was still at home, நான் வீட்ல இருக்கும்போது சொல்ல, this is why I tried to forestall by fleeing to Tarshish. I knew that you are gracious God. I knew that you are a gracious and compassionate God, slow to anger and abounding in love, a God who is relents from sending calamity சொல்லி பார்க்கிறோம். என்னன்னா தீங்கு செய்வதற்கு மனஸ்தாபம் உள்ள தேவன். தமிழ்ல தானே போட்டிருக்கு, தீங்கு செய்வதற்கு மனஸ்தாபம். இந்த வசனம் பாட்டு படிங்க. யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையோ? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன்.
நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஓகே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று நான் அறிவேன். காட பத்தி பார்க்கும்போது அவர் மகா கிருபையும் மிகுந்த இரக்கமும், ஸ்லோ டு ஆங்கர், அபண்டன்ஸ் இன் லவ். அதாவது தீங்கு செய்யறதுக்கு என்ன பண்றாரு, மனஸ்தாபப்படுறாரு, வெயிட் பண்றாரு, அவங்க மன திரும்புவாங்க சொல்லிட்டு. சோ இப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம தேவன். சோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு தராரு, சான்ஸ் தராரு. நீங்க மன திரும்புங்க சொல்லிட்டு. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம இருக்கிற மாதிரி தான் என்ன பண்றாருன்னா, சரி நான் உங்களுக்கு வந்து அழிச்சிடுறேன், உங்களை வந்து ஒரு புதிய உலகத்துல கொண்டு வரேன், அப்போ வந்து நீங்க வந்து சொல்ல கேளுங்க சொல்லிட்டு தேவன் ராஜ்யம் கொடுக்குறாரு. அந்த ராஜ்யத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, சாத்தான் இல்லாத ஒரு இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்து, நீங்க இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சத்தியத்தை கேளுங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, நிறைய பேரு அந்த கிருபியை வந்து என்ன பண்றாங்க, வேஸ்ட் பண்றாங்க. அது கூட படிக்கலாம் ஐசையா 26ஆம் அதிகாரத்துல பார்த்தோன்னா 9:10 பாத்தீங்கன்னா, when your judgment comes upon the earth, சொன்னா நியாயத்தீர்ப்பு எப்போ 1000 yearsல நியாயத்தீர்ப்பு பூமியில நடக்கும்போது comes upon the earth, the people of the world will learn righteousness. people வந்து என்ன பண்ணுவாங்க, நீதியை கற்றுக்கொள்வாங்க. பட் when grace, கிருபை was shown to the wicked, துன்மார்க்கரும் அவங்க எந்திக்கிறாங்க, வாய்ப்பு தராங்க, ஓகேவா, தரம்பு இது கூட, they do not learn righteousness, உங்க நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்களா. Even in the land of the upright, they go on doing evil. They did not regard the majestic of the Lord. அவருடைய அந்த கிருபையோ அந்த அவர் இருக்கிறதையோ என்ன பண்ணல, அதை கன்சிடர் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, ஒரே ஒரு நிமிஷம் ஜெபின், கதவை திறந்துடுறேன். ஓகே, வந்துட்டேன். சோ என்ன பாக்குறோம்னா, இந்த மக்கள் வந்து நீதியை கற்றுக்கொள்ளாம இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, நீதி உள்ள தேசத்துல என்ன பண்றாங்க, துர்மார்க்கம் செஞ்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதுல ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சோதோம் குமாரா வந்து பாத்தீங்கன்னா அக்னியினால தேவன் எரிச்சிட்டாரு, அவங்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு தருவாரா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கன்னா ஜூடு 1ஆம் அதிகாரத்துல அங்க என்ன போட்டிருக்குன்னா, similarly 7ஆம் வசனம், in a similar way Sodom and Gomorrah surrounding towns gave themselves to the sexual immorality and privations. They serve as an example those who suffer the punishment of the eternal fire. அவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்காங்களா. அப்போ இவங்களை வந்து அழிச்சிட்டாருல சோதம் குமாரா, லோத்து வந்து எடுத்துக்கிட்டு மிச்ச பேர் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அங்க எங்கப்பா எல்லாருமே காலி பண்ணிட்டாரு அப்படி சொல்லும்போது, இவங்க உயிர்த்தெழுந்து வருவாங்களா தேவன் ராஜ்யத்துல? உயிர்த்தெழுந்து வரமாட்டாங்களா இந்த விக்கெட் பீப்புள்? ஏன்னா இங்க நம்ம விக்கெட் பீப்புள் பாத்துட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கும் வந்து என்ன தேவன் தராரு, ஒரு வாய்ப்பு தராரு. கிரேஸ் இஸ் ஷோன் டு விக்கெட் சொல்லி பாக்குறோம். அப்போ தேவன் ராஜ்யத்துல வந்து விக்கெடும் வந்து உயிர்த்தெழுந்து வராங்க. ஓகே, அதான் வந்து பவுலும் சொல்றாரு என்னதுன்னா, மத்தேயு அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துல நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் விக்கெட்டுக்கும் the righteous and the wicked are raised சொல்லி போறோம், the resurrection last dayல. சோ இங்க உயிர்த்தெழுந்து வருவாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, Sodom will rise and மத்தேயு 10:15. சோதம் குமாரா வந்து என்ன வாங்கலாம், தேவன் ராஜ்யத்துல வருவாங்களாம், வந்து இந்த ஜனங்களை வந்து திட்டுவாங்களாம். I tell you the truth, it will be more bearable for the Sodom Gomorrah on the day of the judgment than for your town. ஜட்ஜ்மென்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்களாம், it will be more bearable, bearableனா அவங்களுக்கு இருக்குமா for Sodom Gomorrah. அப்போ அங்க மரிச்ச மக்கள் எல்லாரும் நிதரமா மறிக்கல, அவங்கள வந்து அப்ப என்ன பண்றாரு, தீங்கு செய்யறவங்களை அழிக்கிறாரு. ஆனா திருப்பி உயிரோட வராங்க. எங்க வராங்க, சாத்தான் கட்டப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துல வந்து என்ன பண்றாங்க, வஞ்சிக்கிறதுக்கு யாரும் இல்லாதபடிக்கு அவங்க வராங்க சொல்லி போறோம். the day of the judgment. ஓகே, அப்ப வந்து இந்த டவுன் மக்கள்லாம் என்னது, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து
ஒரு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு, சுவிசேஷம் அறிவிச்ச டவுன் வந்து மக்கள் என்ன பண்றாங்களா, கேட்காம இருக்காங்க சொல்லும்போது அங்க வந்து அவங்க உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் மனம் திரும்புறது, இந்த மக்களை காட்டிலும் சொல்லி சொல்லுவாங்க. இவ்வளவு பயங்கர மோசமான விக்கெடான சோதகுமாரவே அவங்களுக்கே பேரபிளா இருக்குமா தேவன் ராஜ்யத்துல, அவங்களே மனம் திரும்புவாங்களாம். ஆனா நீங்க வந்து இப்ப நான் கூடயே இருக்க உங்க கூடயே ஆக்சுவலா மினி தேவன் ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து நான் இருக்கும்போது நீங்க என் வார்த்தையை செவி கொடுக்கல, நான் அப்ப எப்படி செவி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா இங்க அனுப்புறதே என்னதுன்னா ரெண்டு பேரா என்ன பண்றது, டிசைபிள்ஸ போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, காணாமல் போன இஸ்ரேல் வீட்டுக்கு நீங்க போங்க. Do not go among the Gentiles or enter any towns of Samaria. Go to the lost sheep of Israel and proclaim the message of the kingdom of heaven has come near. Heal the sick. சொல்லி என்ன பண்ண ப்ரீச் பண்ண அனுப்புறாரு. இதுக்கே நீங்க கேட்கலன்னா தேவன் ராஜ்யத்துல நீங்க கேட்கறது கஷ்டமா இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகே, சோ பாத்தீங்கன்னா மரித்த மக்கள் மரித்த நிலைமையில கிடையாது. ஆனா யார் மட்டும் மரிச்சவங்க மரிச்ச மாதிரியே இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு பாத்தீங்களா, 6ஆம் அதிகாரத்துல நெஃபிலிம்ஸ் இருக்காங்களா, நெஃபிலிம்ஸ்னா யாரு? Genesis 6:4. நெஃபிலிம்ஸ் போனாலே நீங்க தனி ஒரு டாபிக் அது. ஓகே, சோ நெஃபிலிம்ஸ் கிளிக் பண்றேன், இங்க பாருங்க. சோ அவங்க யாருன்னா ஜெயின்ஸ் சொல்றது வந்து நார்மல் ஜெயின்ஸ் கிடையாது. இவங்களாம் வந்து ஹியூஜ். ஓகே, 50 feet 100 feet அந்த மாதிரி, 100 அடி 50 அடி இந்த மாதிரி, கும்பகர்ணன் அந்த மாதிரி ஜெயின்ஸ் சொல்லி போகிறோம், அவங்கதான் சொல்றாங்க. ஆனா வந்து இங்க புதிய ஏற்பாடுல சரி தாவீது காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலியாத் இருப்பாங்க. கோலியாத்ல ரொம்ப பெரிய ஜெயின் கிடையாது. அவங்க ஜெயின்டோட அந்த பிரீட் வந்து கடைசி பிரீட் வந்து என்ன இருக்கு, டல்லை கடைசியில இருக்கு. இது இவங்கலாம் ஃபர்ஸ்ட் உலகத்துல இருந்தவங்க, டைரக்டா அந்த பிரீட் எதுனா ஏஞ்சல்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் பிறந்த பிரீட்ல வந்து நெஃபிலிம்ஸ் பயங்கரமான பிரீட் சொல்லி பாக்குறோம். அப்ப ஹீரோஸ், தேர் ஆர் ஹீரோஸ் அண்ட் ஓல்ட் மென்ஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இவங்க தான் என்ன பண்றாருன்னா தேவன் என்ன பண்றாரு, அவங்கள என்னது அழிக்கிறாரு. அழிச்சு இனி அவங்க எந்திக்க மாட்டாங்க சொல்லிட்டு எங்க சொல்றாருன்னா ஐசையா 26லயே பாருங்க, தே ஆர் நவ் டெட் தோ என்ன பண்றாங்கன்னா இங்க 13ல வசனம் பாத்தீங்கன்னா, லார்ட் அவர் காட், யாவே அவர் காட், அதர் லார்ட்ஸ் பிசைட் யூ ஹேவ் ரூல்ட் ஓவர் அஸ், but your name alone we do be honor. They are now dead. They live no more. Their spirits do not rise. You punished them and brought them to ruin. You wipe out all memories of them. Okay, இங்க ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இவங்க திருப்பி உயிரோட வர மாட்டாங்களாம். இங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா அதர் லார்ட்ஸ் சொல்லும்போது இந்த நெஃபிலிம்ஸ் இவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க கான்டெக்ஸ்ட். இது எப்படி நான் தெரிஞ்சுக்கலன்னா நிறைய உன்னன் பைபிள்ல அந்த இதுல எல்லாம் வந்து போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஐசியா 26 ஐசியா 26 இது 13. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இது. அதர் லார்ட்ஸ் மாஸ்டர்ஸ் departing spirit will not rise. So இது வந்து தனி ஒரு டாபிக், இது நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ஆனா இதுல என்னதுன்னா இந்த ஆட்கள் வந்து திருப்பி உயிர் தர மாட்டாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா யார் மட்டும் உயிர் தர மாட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நெஃபிலிம்ஸ் சொல்றதும் வந்து ஒரு பிரீடு தான். ஓகேவா, ஏஞ்சல்ஸ்க்கும் இவங்களுக்கும் பிறந்தவங்க ஒரு பிரீடு. ஓகே, அதே மாதிரி ஹீரோஸ்
இவங்கெல்லாம் வந்து பூமிக்கு சொந்தக்காரங்க கிடையாது, இவங்க ஹியூமன் பிரீட் கிடையாது. அப்ப என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அவங்கள செகண்ட் ஆரம்பத்துல என்ன பண்றாரு, அழிச்சிடாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதல் கிடையாது சொல்றதா பாக்குறோம். சோ அவங்க வந்து இந்த ஆட்கள் கிடையாது. சோ அதான் நம்ம இங்க பாக்குறது. மத்தபடி அதனாலதான் இந்த வசனம் இங்க என்ன போட்டிருக்குன்னா, their spirit do not rise, they will not rise சொல்லி பாக்குறோம். ஆனா மத்த மக்கள்லாம் உயிர்த்தெழுந்து வருவாங்க. இது நீங்க 25ல நீங்க இது என்னதுன்னா 19ல பாருங்களேன், இங்கே இருக்கும் அதே அதிகாரத்திலேயே, பட் யுவர் டெட் will live, Lord, their bodies will rise, let those who dwell in the dust wake up and shout for joy. சொல்லும்போது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஆதாமுக்கு என்ன கொடுத்தாங்க? மரண தண்டனை. மரணத்துல இருக்க எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்களாம்? உயிர்த்தெழுவாங்களாம். ஓகே, பட் யுவர் டெட் will live, Lord, their bodies will rise, let those who dwell in the dust, okay, wake up and shout for joy. Your dew is like the dew of the morning, the earth will give birth to the dead. Okay, the dew is like the dew of the morning சொல்லும்போது என்னது? இங்க மேல நம்ம படிச்ச பாத்தீங்களா 9ஆம் வசனம், my soul yearns for you in the night, in the morning my spirit longs for you. So மார்னிங்ல என்ன ஆகுது? எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் தான் when your judgment comes upon the earth. அப்போ நம்ம மார்னிங் சொல்றதே ஒரு கோட் வேர்ட் ஆக்சுவலா பைபிள்ல. நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்க இரவிலே வந்து அழுகை தங்கும், மார்னிங்ல வந்து மகிழ்ச்சி வரும் சொல்லி சொல்லும்போது தேவன் ராஜ்யம் வருது. ஒரு சன்ரைஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து தேவன் ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். மார்னிங் இது நீங்க எப்படி கூட நான் வச்சுக்கலாம். என்னதுன்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் சொல்றதுன்னா என்னது? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. அது மாதிரி அந்த ஈவினிங் டைம்ல என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாம் தப்பு செஞ்சு மீறுதல் உட்பட்டு ஆதாம் முதற்கொண்டு இந்த 7ஆவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். தேவன் நாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? மார்னிங் வரப்போகுது. வரும்போது காட் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சரி பண்ணிட்டு தேவன் ராஜ்யம் வரப்போகுது சொல்றதா டினோட் பண்றது. சோ அதனால அந்த கோட் வேர்ட் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். மார்னிங் ஈவினிங், மார்னிங் ஈவினிங், அந்த மாதிரி இது வந்துட்டு இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். எதுக்குன்னா நரகம். சோ தேவன் மகா கிருபை உள்ளவர். இதுல இன்னும் சில வசனம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இதுனா God is gracious சொல்ற வேர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேர்ஸ் இருக்கு. ஓகே, சங்கீதம் 145 8 9, சங்கீதம் 116, சோ 116 5, அது ஐசியா, அது மட்டும் இல்லாதபடிக்கு எங்க பழைய ஏற்பாடுலயே இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா but the Lord was gracious to them and has compassionate. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்ரால Joel, for he is gracious, compassionate, slow to anger, abundant in love, in loving kindness, and relent in evil. நீங்க செய்வதற்கு மனசா உள்ளவர். ஓகேவா, இது வந்து காடுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா இந்த வசனம் நான் அது போடுறேன். God is gracious, compassionate, slow to anger, abundant in love. பாருங்க, எக்ஸோடஸ்ல கூட இருக்கு 34ல. Lord passed by before him and proclaimed, the Lord the God, mercy, gracious, long suffering, abundant in love, goodness and truth சொல்லி போகிறோம். ஸோ இதுதான் தேவனே. அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுன்னா அவர் வந்து மிகவும் அன்புள்ளவர். ஓகே, அதுதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்னதுன்னா இந்த அவர் ஒரு என்னதுன்னா ஒரு அப்சல்யூட் பீயிங், பயங்கரமான ஒரு காடு. ஓகேவா, அவர் என்ன பண்றாருன்னா ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருக்க சொல்லி பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கிறாரு. எல்லாரையும் வந்து ஆட்டி படைக்கணும், எல்லாருமே என்ன பண்ணணும்னா அவங்களை அடிமையா வைக்கணும், இல்லைன்னா வந்து என்னோட படைப்பு என் சொல்றதா கேட்கணும் சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ வில் கொடுத்து உங்க முன்னாடி நன்மையை வைக்கிறேன், தீமையை வைக்கிறேன், நீ சூஸ் பண்ணு. ஆனா நன்மை சூஸ் பண்ண சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன பண்றேன்னா காய்கிட்ட எல்லாம் அட்வைஸ் பண்ணவும் தேவையே இல்லை. ஓகே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ சொல்லி அவர்கிட்ட அட்வைஸ் பண்றாரு. அவர்கிட்ட காய்ந்த என்ன பேசுறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் என்ன என்னோட சகோதரனுக்கு வேலைக்காரனா, நான் என்ன ஒரு வாட்ச்மேன் அவனுக்கு அப்படி சொல்ல பேசுற காட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் அப்படி சொல்லப்பா பாரு நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட சொல்லி காட் பேசிட்டு இருக்காரு. இவரு யோபு பாத்துக்கோங்க,
உங்களுக்கு கண்டு இருக்கா, ம். கீழே இறங்கி வந்து பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ம். சொல்றாரு. ஆனா ம்ஹ்ம். காட் அங்க பாத்தீங்கன்னா யோப வந்து நீ இப்படி ம்ஹ்ம். சொல்றியே இதெல்லாம் பண்ண முடியுமா உன்னால, நான் தானே ம். பண்ணிருக்கேன், ம். புரியுதா உனக்கு சொன்ன உடனே, ம்ஹ்ம். நான் எனக்கு புரியுது சொன்ன உடனே பாரு யோப பத்தியா மனம் திரும்பிட்டான் சொல்லி ம்ஹ்ம். அப்படியே ஏத்துக்கிறாரு. ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல் தான் எதிர்பார்க்கறத தவிர ம்ஹ்ம். அவங்கள கண்டிக்கணுமோ இவர் வந்து நான் பெரிய ஆளு சொல்லி ம்ஹ்ம். காமிக்கணுமோ காட் எங்கேயுமே அது பண்றதே இல்ல சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். அவ- அவர் நீங்க உன்ன நேசிக்க பக்கத்து பக்கத்துல இருக்க மக்களை நேசிங்க, ம்ஹ்ம். அன்பா இருங்க, ம். நல்லது செய்யுங்க. அதுதான் வந்து ம்ஹ்ம். காட் என்ன பண்றாருன்னா பண்ணிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? அது ம். நீங்க தனியா இருந்தா உங்களால முடியல சொல்லி தெரியுது எனக்கு. ஏன்னா உங்க ம்ஹ்ம். இருதயம் என்ன இருக்குன்னா ம்ஹ்ம். பொல்லாங்கதான் இருக்கு. ஏன்னா ம்ஹ்ம். ஆரம்பத்துல என்ன பண்றாரு? ம். ஜெனிசிஸோட ஸ்டார்டிங்லயே நம்ம ம்ஹ்ம். என்ன பாக்குறோம்னா, the Lord saw how great the wickedness of the human race. ம்ஹ்ம். ஹியூமன் ரேஸ் வந்து ரொம்ப விக்கெடா இருக்கான். ம்ஹ்ம். have become on earth and they and that every inclination of their thought, inclinationனா என்னது? சீசா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா வந்து என்னதுன்னா ஒரு சைடு தான் இருக்கான். that ம்ஹ்ம். the thought of the human heart were evil at all the time. ம்ஹ்ம். எப்பவுமே ஈவல்ல தான் இருக்கு. ம்ஹ்ம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீ என் கூட சேர்ந்துரு, என் கூட ஏறு, ம்ஹ்ம். நான் என்ன ம்ஹ்ம். பண்றேன் உன்னைய ம்ஹ்ம். ஜீவனை கொடுக்குறேன், உனக்கு வந்து நான் ம்ஹ்ம். பலப்படுத்துறேன், நீ வந்து ம். நான் நல்ல ஒரு இது கொண்டு போறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். அப்ப பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அண்ட் எவ்ரி ஹியூமன் ஹார்ட் வந்து டுவர்ட்ஸ் ஈவல். அதான் ம்ஹ்ம். நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை ம். தெரிகிறவன் ஒருவனும் இல்லை சொல்லி தான் நம்ம என்ன படிக்கிறோம்? ரோமர்ல ம். படிக்கிறோம். ம். ரோமர் 3ஆம் அதிகாரம். ம்ஹ்ம். ஓகே. எல்லாரும் தீமை செய்யற மக்களும், கேடு செய்யற மக்களும், ம்ஹ்ம். அநீதி செய்யற மக்களும் தான் இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே. The Lord regretted. Regretted ம்ஹ்ம். வருத்தப்படுறாரு. That he has made human being on the earth ம்ஹ்ம். and his heart was deeply troubled. அது சொல்லும்போது நம்ம படிக்க தான் செய்யறோம். இத ம்ஹ்ம். உண்மையில நம்ம உணரும் போது எப்படி இருக்கு? நம்மளுக்கு ம்ஹ்ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, அவர் எவ்வளவு ஆழமா வந்து மனுஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. ம். ஓகே. அவருக்கு ஃப்ரீ வில் குடுத்துட்டாரு. அவர் ம்ஹ்ம். முன்னாடி இருந்துட்டு இந்த மாதிரி தான் செய்ய போறான், எனக்கு எல்லாம் தெரியும்பா, நீ ம்ஹ்ம். இப்படிதான் பண்ணுவா எனக்கு தெரியும் சொல்லி என்னது ம். அவர் இதெல்லாம் பண்ணவே இல்ல. ம்ஹ்ம். ஃப்ரீ வில் குடுத்துட்டு நீ தான் ம்ஹ்ம். ஆளுகை செய்ய போற, நீ தான் ரூலர், இந்த உலகத்துக்கு நீ தான் ம்ஹ்ம். ஆண்டவர், காட் ம்ஹ்ம். ஆஃப் தி எர்த். ம்ஹ்ம். ஓகே. நான் எப்படி ரூல் பண்றேனோ அது மாதிரி நீ வந்து ரூலரா இருக்க, ம்ஹ்ம். உனக்கு தான் கொடுத்துருக்க சொல்லும்போது அவன் தான் என்ன பண்ணிட்டான்? ம்ஹ்ம். சாத்தானுடைய இதை கேட்டுட்டு மீறுதலுக்கு உட்பட்டு அந்த மரணத்தை வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஏத்துக்கிட்டா சொல்லி பாக்குறோம். அதை ம்ஹ்ம். கேட்ட உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுறாரு. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு? துணி இல்ல சொல்லிட்டு துணி வேற தச்சு கொடுக்குறாரு. ம்ஹ்ம். யாருமே கொடுப்பாங்களா அப்படி? ம்ஹ்ம். துணி ட்ரெஸ் போடல சொல்லிட்டு அவமானப்பட்டு இப்படி எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி ஒழிச்சிட்டு இருக்கான். ஓகே. ம்ஹ்ம். என்ன பண்றாரு? துணி வேற ஸ்டிச் பண்ணி ஒரு இதை வெட்டி இத ம்ஹ்ம். ஸ்டிச் பண்ணி அவனுக்கு துணி கட்ட இது கொடுத்து, சரி இப்ப போ அப்படி சொல்லிட்டு ம்ஹ்ம். போனா ம்ஹ்ம். அப்படி நாயை சொல்லி துரத்திருப்பாங்க. சோ மத்த அழிச்சு இந்த மாதிரி செஞ்சா அழிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி ம்ஹ்ம். அழிக்கவே இல்ல. ம்ஹ்ம். ஏன்னா அவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்காரு. அவர் ம்ஹ்ம். வார்த்தையில உண்மையுள்ளவரா இருக்காரு. ம்ஹ்ம். சோ இந்த இந்த தேவனை நம்ம அறிஞ்சு கொள்றதே ஒரு பெரிய விஷயம். ம். இப்படிப்பட்ட தேவனா சொல்லிட்டு ம்ஹ்ம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ ம்ஹ்ம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தேவனை வந்து துதிக்கிறதோ, அதெல்லாம் அவர் வந்து இது பண்ணவே இல்ல. ம். அவர் என்னதுன்னா, நம்ம உண்மையா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறார். என்னதுன்னா, ம்ஹ்ம். நித்திய ஜீவன் எப்படி வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்றான மெய்தனாகிய உண்மையும் நீர் அனுப்பினையும் அறிகிறதே ம்ஹ்ம். சொல்லிட்டு. இவன் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ மனுஷனை நம்பாத. ம்ஹ்ம். ஒரு டைம் இல்ல ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ம்ஹ்ம். விட்டுடுவாங்க. ஓகே. என்னை ம்ஹ்ம். நம்பு. நான் என்ன பண்றேன்? உன்னை நான் கொண்டு போறேன். உன்னை ம். நிறுத்துறேன். ம்ஹ்ம். நான் உன் தேவன். அதனால தாவீது என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, சங்கீதத்துல ம்ஹ்ம். 18ஆம் அதிகாரத்துல அவரு எத்தன வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்களேன். என்னதுன்னா, ஐ லவ் யூ லார்ட் மை ஸ்ட்ரெங்த் ம்ஹ்ம். சொல்லி சொல்றாரு. ஐ லவ் யூ ம்ஹ்ம். சொல்றாரு. காட பார்த்து. ம்ஹ்ம். ஓகே. ம். யாவே மை ம்ஹ்ம். ஸ்ட்ரெங்த் சொல்லி சொல்றாரா? ம்ஹ்ம். அவர பார்த்து என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, யாவே இஸ் மை ராக், மை ஃபார்ட்ரஸ், மை டெலிவரர், மை ம்ஹ்ம். காட், மை ராக், இன் ஹூம் ஐ டேக் ரெஃப்யூஜ், மை ஷீல்ட், மை ஹார்ன், மை சால்வேஷன், மை ம்ஹ்ம். ஸ்ட்ராங் ஹோல்ட். தமிழ்ல படிங்க இந்த வார்த்தை. சங்கீதம் எத்தன சங்கீதம் சொன்னீங்க? 18:2. கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். 8 ம்ஹ்ம். எத்தனை பாயிண்ட் பாருங்க. இது ஒன்னொன்னுத்துக்கும் ம்ஹ்ம். என்ன பண்றாருன்னா, சும்மா வாயில சொல்லல அவரு. ம்ஹ்ம். அது ஒன்னொன்த்தையும் உணர்ந்து பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். இதுதான் வந்து இன்னொருத்தர் கூட பாத்தீங்கன்னா, நான் ஒருவனாய் சேனைக்குள் பாய்வேன்னு சொல்லி சொல்லுவாரு. ம். ஓகே. ம். அது கூட வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஐ மைசெல்ஃப் வில் கோ த்ரூ தௌசண்ட்ஸ்.
டேவிட். சங்கீதம் 27:3. இது வேணா படிக்கிறேன். சங்கீதம் 35:13 இருக்கு. அது எடுத்துக்கிறேன். ஓகே. 27:3 தானே? சங்கீதம் 27:3. நான் ஒருவனாய் சேனைக்குள் பாய்வேன், ஒருவனாய் மதிலை தாண்டுவேன். என்ன சொல்லுவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஒருவனாய் நான் என்ன பண்ணுவேன்னா, சேனைக்குள் பாய்வேன்னு சொல்லும்போது, thousands ஆஃப் பீப்புள், ஒரு சேனை 1000 மடங்கு யார் வந்தாலும், நான் ஒருத்தனா போயிட்டு நான் திரும்பி வருவேன். ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. நான் மதிலை தாண்டுவேன்னு சொல்லும்போது, அந்த மதிலை தாண்டறது யாரோட மதில் சொல்லி பாத்தீங்கன்னா, எனிமீஸோட மதிலை தாண்டுறாராம். தாண்டி அவங்களுடைய எனிமியோட கேட்டுக்குள்ளே என்டர் ஆனாலும், திரும்பி நான் உள்ள போயிட்டு நான் வெளில வருவேன்னு சொல்றாரு. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. 18:29. ஓ, அதுலயே தான் இருக்கு. 18:29. கரெக்ட். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஓகேவா? சோ இந்த விஷயம் பார்க்கும்போது இந்த அதிகாரம் நான் படிச்சிருக்கோமா நம்ம 18 படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னதுன்னா இது 6ஆம் வசனம் படிங்க அதுல. இதுலதான் வந்து அவர் வந்து எப்படி டேவிட காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சினரியோ. ஓகே, என்னதுன்னா அபயம் விடுவார், சத்தம் போடுவாரு. சத்தம் போடுவார்னா அது அவர் காதுல கேட்ட உடனே என்ன பண்ணுவாரு, அவர் அங்க இருந்து கிளவுட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, கோவம் வரும், கோவத்துல என்ன பண்ணுவாருன்னா அங்க கிளவுட் எடுத்துட்டு வருவார். வந்து கேருபீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவார். வந்துட்டு அதட்டின உடனே பூமியில அஸ்திபாரம் எல்லாம் திறந்துட்டு இவர் கையை நீட்டி என்ன பண்ணுவாரா, ரீச் அவுட் டவுன் ஃப்ரம் ஹை அண்ட் டுக் ஹோல்ட் ஆஃப் ஹிம். நான் தண்ணிக்குள்ள முழுகிட்டேன், ஆழத்திலே போயிட்டேன், முழுகிச்சால் தான் காலிதான் நினைச்சேன். உள்ளது கை எடுத்து தூக்கி எடுத்துறான். அதனால இப்படிப்பட்ட தேவன் தான் சொல்றாரு என் தேவன் சொல்லிட்டு. சோ அப்படி பார்க்கும்போது வந்து மகா கிருபை உள்ளவர், மகா அன்புள்ளவர், தயவுள்ளவர். சோ இதுதான் இது தேவனுடைய அன்பு. இதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தல புதிய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அநேகமா சொல்றாரு சொல்லி போறோம், தேவன் அன்புள்ளவர் சொல்லிட்டு. ஓகேவா? அந்த அன்பை தான் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து காமிக்கிறார். ஒரு கண்ணத்தை காமிச்சு மறு கண்ணத்தை காமி. தேவன் எப்படி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை ப்ரே பண்ணுகிறாரோ அதே போல நீனும் வந்து என்ன பண்ணு, நன்மை செய் எல்லாருக்கிட்டையும். ஓகே, நல்லவருக்கு மட்டும் நல்லது செஞ்சா என்னது, தீயவங்களுக்கு நல்லது செய், பகைக்கிறவங்களுக்கு வந்து ஆசீர்வதி. ஓகே, உங்களுக்கு கடிந்து கொள்ளாதே சொல்லி சொல்றதெல்லாம் எது காரணம்னா, ஏன்னா தேவன் அப்படிதான் இருக்காராம். பிதா எப்படி இருக்காரோ அதான் அவர் எப்படி இருக்காரோ அதான் நான் செய்ய வந்தேன், அதான் நான் காமிக்கிறேன் சொல்லி இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றது காரணமே அதான். சோ பிதா அப்படிப்பட்டவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். சோ இதான் இந்த ஓவரால் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன். அப்போ நரகம்னா அப்போ எப்படி உள்ள வந்துச்சு, அது அந்த வசனங்க வார்த்தைகள் என்னது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீடைலா நெக்ஸ்ட் இதுல பார்க்க போறோம் கிளாஸ்ல. ஓகே, இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான். இது தேவனுடைய தாட்ல கூட இல்ல நரகம் சொல்ற கான்செப்ட். ஓகே, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்காப்பா இதுல? क्वेश्चंस இல்ல. எனக்கு வேற ஒரு விஷயம் படிச்சிட்டு இருந்தேன். 2 கொரிந்தியர் 5:4 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். For while we were in this tent, we gone and are burdened, because we do not wish to be unclothed, but to be clothed instead with the heavenly dwelling, so that what is mortal may be swallowed up by life. என்ன மீன் பண்றாரு? நிறைய புதிய விஷயங்கள் இருக்கு இங்க. ஒண்ணு வந்து in this tent அப்படிங்கிறாரு. அப்படின்னா அது வந்து நம்ம இப்போ இருக்க இந்த fleshly body.
டென்ட் சொன்னாலே இந்த பாடி, உடம்பு பத்தி சொல்றாரு. ஓகே. மார்டல் பாடி. அன்க்ளோத்ட் அண்ட் க்ளோத்ட் அப்படிங்கிறாருல இந்த இடத்துல. அது எதை பத்தி சொல்றாரு? டிரான்ஸ்ஃபர்மேஷன். செக் செக். Before because we do not wish to be unclothed அப்படிங்கிறாரு. இப்ப உடனே நான் போகணும்னு சொல்லி விரும்பல. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்டெக்ஸ்ட் வேணா படிக்கலாம். ஓகே. ஃபார் we know that if the earthly tent சொல்லுது இந்த பாடி we live is in is destroyed. Okay. When we have a building from God, an eternal house in heaven. பரலோகத்துல வந்து நம்மளுக்கு புதிய பாடி கொடுக்கப்படும். ஓகே, சரீரம், ஆவிக்குரிய சரீரம். ஓகே. Not building by human hands. Okay. Built by human hands. Meanwhile we groan என்னது, நம்ம வந்து ஏங்குறோம். ஓகே. longing to be clothed inside with our heavenly dwelling. அங்க போறதுக்கு வந்து நான் என்ன பண்ண தவிச்சிட்டு இருக்கு. எப்படா போவோம் தேவனே, உங்க ராஜ்யம் எப்போ வரும், எப்ப நீங்க என்ன கூட்டு போவீங்க, என்னால முடியல இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு சொல்லிட்டு. ஓகேவா? So because when we are clothed we will not be found naked. ஓகே. நம்ம க்ளோத்ல இருந்தோம்னா நேக்கட் ஆக மாட்டோம். நேக்கட்னா என்னது, நம்ம தகுதி இல்ல, தெய்வான பெறாத மக்கள், இல்ல ஒன்னு ரெண்டாவது மரணத்துக்கு போற மக்கள். ஓகே. while we are in this tent, நம்ம இப்ப க்ரோன் பண்ணிட்டு இருக்கோம், அண்டர் பர்டன். ஓகே, அழுதுட்டு இருக்கோம். நம்ம எப்ப போவோம்? ஏன்னா அதான் எங்க சொல்றாருன்னா, இதை அப்படியே பிடிச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் சரி ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரத்துல 8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாங்க. அதுல 8 கிடையாது. 19 படிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது. இது 23 படிங்க. 22, 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த தவிப்பு தான் இங்க சொல்றாரு. we are burdened சொல்லிட்டு. ஓகேவா? நாமளே தவிக்கிறோம். ஓகேவா? so for while we are in this tent we groan and are burdened. Okay. because we do not wish to be unclothed but to be clothed instead with the heavenly dwellings. நம்ம வந்து நேக்கடா விட்டப்படுறதுக்காக நம்ம அன்க்ளோத் நம்ம கேட்கல. நம்ம பரலோகம் போறதுக்காக நம்ம இது பண்றோம். நம்ம அழிவுக்காக நம்ம போறதுக்காக நம்ம அன்க்ளோத் பண்ணல. இப்ப எல்லாரும் என்ன பண்ணா, நான் சாவணும், செத்து போயிடணும் சொல்லி நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த உலகமே பிடிக்கலப்பா சொல்லிட்டு 2 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒருத்தன் யாருன்னா, வாழ்க்கையை வந்து டிப்ரெஸ்ட் ஆகி சாவணும் சொல்லி நினைக்கிறோம், சூசைட் பண்றவங்க. ஓகே. இன்னொருத்தங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா சபை. ஓகே. நம்ம வந்து சாவறதுக்காக நம்ம இது பண்ணல. ஓகே. அழிஞ்சு போறதுக்காக இதுக்காக பண்ணல. நம்ம பரலோகவாசியை மாறுறதுக்காக பண்றோம். அதான் இங்க பேச வர்றாரு. ஓகேவா? heavenly living so that what is mortal சொல்றது நம்ம பாடி may be swallowed up with life, immortality. Okay. now the one who has fashioned us நம்ம உருவாக்குனவர், for this very purpose is God தான் நம்மள உருவாக்கி இருக்காரு. who has given us a spirit as a guaranteed deposit, guaranteed what is to become சொல்லி பாக்குறோம். இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னா எபிஷியன்ஸ்ல தான் பார்க்கலாம். 2 விஷயத்துமே என்ன போட்டிருக்கு, ஒண்ணு ஸ்பிரிட்னா பரிசுத்தாவியை வந்து கொடுத்திருக்காராம். என்னதுன்னா கேரண்டி, நம்மள சீல் கொடுத்திருக்காராம். நீ வந்து தேவனோட பிள்ளைப்பா, உன்னை கண்டிப்பா நான் என்ன பண்றேன், பரலோக அழைப்பு நான் கொண்டு போறேன் சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீல் கொடுத்திருக்காங்களா, கேரண்டி. ஓகே. எப்படி வந்து என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிளைட் பிரிண்ட் அவுட் வந்துடும் பாத்தீங்களா, அமெரிக்காக்கு போறீங்க சொல்லிட்டு விசா பிரிண்ட் அந்த இதெல்லாம் வந்துருக்கு பாத்தீங்களா, மாதிரி நீங்க போறீங்க சொல்றது நிச்சயம் வந்துச்சு. அந்த மாதிரி கேரண்டி பிரிண்ட் வந்து போட்டாச்சு கார்டு. எப்படி போட்டாரா? ஹோலி ஸ்பிரிட் மூலமா கேரண்டீடு. ஓகே. இது வந்து யார் பண்ணதா? தேவனோட சித்தமா இது. ஃபேஷன்ட் வெரி பர்பஸ் இஸ் காட் சொல்லி பாக்குறோம். இது ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா எபேசியர்ல சொல்லுவார். இத
எபிஷியன்ஸ் 1ஆம் அதிகாரம் ம்ஹ்ம். சோ 13 படிக்கிறேன். ம். அண்ட் யூ ஆல்சோ வேர் இன்க்ளூடட் இன் கிரைஸ்ட் வென் யூ ஹியர் த மெசேஜ் ஆஃப் த ட்ரூத். ஓகேவா? இன்க்ளூடட் இன் ம்ஹ்ம். கிரைஸ்ட் வென் யூ ம்ஹ்ம். ஹியர் த மெசேஜ். எடுத்து என்ன பண்ணீங்க? அண்ட் ம்ஹ்ம். த காஸ்பல் ஆஃப் த சால்வேஷன் வென் யூ ம்ஹ்ம். பிலீவ் பண்ணும்போது என்ன ம்ஹ்ம். பண்ணீங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. ஓகேவா? ம்ஹ்ம். ம். எடுத்துட்டு யூ ஆர் மார்க்ட் இன் ஹிம் வித் அ ம்ஹ்ம். சீல். ம்ஹ்ம். குத்தப்பட்டிருக்கான். ம்ஹ்ம். அதுனா the ம்ஹ்ம். promised Holy Spirit ம்ஹ்ம். who is a guarantee, who is a deposit guaranteeing our ம்ஹ்ம். inheritance until the redemption of those who are God's possession ம்ஹ்ம். for the price of his glory. சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ஓகே, சீல் பண்ணப்பட்டு நம்ம வந்து கேரண்டியா இருக்கோம், போறோம். ம்ஹ்ம். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம என்ன ம். பண்றோம்? அங்க இவங்கள மாதிரியே கம்பேர் பண்றாரு. ம். அதெல்லாம் உலகத்தை வச்சு பிரியறோம்னு சொல்லி ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் மாதிரியே ம்ஹ்ம். நம்மளே என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்றாரு. நான் எதுக்கு அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன்னா ஸ்ட்ரைக் அவுட் போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ம்ஹ்ம். யூடியூப். ம்ஹ்ம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்மளே வந்து காட் வந்து அங்க கொண்டு போறது தான் வந்து இது பண்ற ம்ஹ்ம். ஸ்டெப் வரும். ஓகே. ம்ஹ்ம். ஓகே, ஸோ இது வந்து இதுலயே நம்ம படிக்கலாம். அந்த 2வது பாட்டு என்னதுன்னா ம்ஹ்ம். 2வது அதிகாரத்துல 2வது இதுல வந்து ம்ஹ்ம். ஃபார் we are God's handiwork ம்ஹ்ம். created in Christ Jesus to ம்ஹ்ம். do good work which God prepared in advance for us. ம்ஹ்ம். For we are God's handiwork created in Christ Jesus to do good work which God prepared in advance for us to do. ம்ஹ்ம். இதுதான் வந்து இங்க நம்ம 2 கொரிந்தியர்ல படிக்கிறோம். ம்ஹ்ம். Okay, ம்ஹ்ம். now to the ம்ஹ்ம். one who has fashioned us ம்ஹ்ம். for the very purpose is God. ம்ஹ்ம். இது எல்லாத்தையும் பண்ணவர், எல்லாமே பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட் தான். இதே முந்தின அதிகாரம் போங்க. ஆ, இதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரத்துல ம் 10 to 12. 10 to 12. ஓகே, ம். ஸோ இது இங்க இருந்து 7ல இருந்தே படிக்கலாம். ஓகே, ம். 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 பட் we have this treasure in the jar of clay. திருப்பி பாடி பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ம்ஹ்ம். to show that this all suppressing power is from God and ம்ஹ்ம். not from us. ம். ஓகே, இந்த ட்ரெஷரை வந்து என்ன பண்றோம்? நம்ம இந்த கிளேல வச்சிருக்கோமா? ம்ஹ்ம். மண்பாண்டத்துல. அதனாலதான் சில நேரத்துல நம்ம யோசிக்க தோணுது என்னதுன்னா, ம்ஹ்ம். ஆஹ், இது வந்து பிதா ஒருத்தங்க கிட்ட வந்து இதை வந்து விளக்கலன்னா ம்ஹ்ம். இந்த மாதிரி ட்ரெஷரை வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கவே முடியாது. புரியாது, நம்மளால மைண்டே வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, என்னதுன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேர்ல்டு. ம்ஹ்ம். நீ இந்த உலகத்திலே கிடையாது, ம். நீ வேற ஒரு பீயிங்கு, அங்க ம்ஹ்ம். போற ம். சொல்ற அந்த இதுவே வந்து நமக்குள்ள வந்து புரியாது. ம்ஹ்ம். கேட்கிறோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெஷரை நம்ம என்ன பண்றோமா இந்த ஜார்ல வச்சிருக்கிறோமா. ம்ஹ்ம். ஓகே, ஆல் சப்ரஸிங் பவர் இஸ் ஃப்ரம் காட், நாட் ஃப்ரம் த ஹியூமன், ஃப்ரம் அஸ். எல்லாமே we are hard pressed every side ம்ஹ்ம். but not crushed, ம்ஹ்ம். perplexed but not in despair, ம்ஹ்ம். persecuted but not abandoned, struck down but not destroyed. ம். We always carry around our body the death of Jesus, ம்ஹ்ம். so that the life of Jesus may be revealed in our body. ம்ஹ்ம். 10 அப்புறம் 11 for we who are alive are always being given over to the death for the Jesus' sake, so that his life may also be revealed in our mortal body. So then death is at work in us, but life is at work in your life, in you. So என்ன சொல்ல வராரு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க இந்த மண்பாட்டத்துல இந்த ட்ரெஷரை வச்சிருக்கோம். ஓகேவா, இவ்வளவு பெரிய இதெல்லாத்தையும் கொடுத்தவர் யாருன்னா நான் கிடையாது, எங்களால கிடையாது. இதெல்லாம் கொடுத்தவர் தேவன் தான் கொடுத்தாரு. ஓகேவா, இந்த ட்ரெஷர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், காஸ்பல், ஓகே, சுவிசேஷம், அந்த இதை என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து சொல்றோம். ஓகேவா, இப்போ அந்த சொல்லும் போது எல்லா வகையிலும் நாங்க என்ன பண்றோம், பிரஸ் பண்ண போறோம். எவ்ரி சைடு, பட் we are not crushed. ஏன்னா தேவன் பாதுகாக்கிறார். ஓகே, perplexed but we are not despairனா நாங்க வந்து எங்களுடைய இதை வந்து நாங்க இழக்கல, அந்த சோர்ந்து போல. ஓகே, ஓகே, இதுக்கு நான் ஒரு இது காமிக்கிறேன். persecuted but not abundant. persecuted எல்லா இடத்துலயும் persecution நடக்குது எங்களுக்கு சொல்லும் போது. ஆனால் என்னது, தேவன் எங்களை கைவிடல, abundant ஆகல. நாங்க
ஸ்டக் டவுன், ஓகே, பட் நாட் டிஸ்ட்ராய்ட். யாரு? அப்போஸ்தலர் பவுல் பத்தி சொல்லிட்டு இருக்காரு, நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஓகே, we always carry around our body the death of Christ. ஏன்னா கிறிஸ்து என்ன சொன்னாரு, என்னை பின்பற்றுங்க சொல்லும்போது கிரைஸ்ட் எப்படி வந்து டெத்தை ஃபாலோ பண்ண டெத் இருந்தது அவருக்கு வாழ்க்கையோட முடிவுல, மாதிரி எங்க போனாலும் எங்களுக்கு மரணம் தான் இருக்கு. ஓகே, the body of death of Christ, okay, so that the life of joy may also be revealed in our body. சொல்லும்போது நாங்க என்ன பண்றோம், இந்த ஜீவனோட வார்த்தையை நான் என்ன பண்றோம் கொண்டு வரோம் உங்ககிட்ட த்ரூ அவர் பாடி. இந்த பாடி மூலமா உங்களுக்கு வந்து என்ன பண்றோம் கொடுக்குறோம். இந்த மண்பாண்டத்துல தான் நாங்க வச்சிருக்கோம், ஆனா நான் என்ன பண்றோம், நாங்க போய் சுவிசேஷம் சொல்றோம். ஓகேவா, for we are all alive are always being given over to the death. நாங்க உயிரோட இருந்தாலும் நாங்க மரணத்துல தான் நாங்க என்ன பண்றோம், for Jesus sake. அதான் ஜீவனை மறிக்க கொடுக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்வன் சொல்ற மாதிரி எங்க வாழ்க்கையில அது சுவிசேஷத்து நிமித்தம் மரணத்துக்கு உட்படுது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்படி படம் இது so that the life may be revealed in our mortal body. லைஃப் சொல்றது இந்த ஜீவ வார்த்தை, ஓகே, gospel through mortal body, so that death is work in us. மரணம் தான் எங்களுக்கு வருது, அது பர்சிக்யூஷன், பாடுகள், நெருக்கங்கள் எல்லா சைடுல கிரஷ் பண்ணப்படுறோம், எல்லாமே பண்ணப்படுறோம். பட் லைஃப் இஸ் அட் ஒர்க் இன் யூ. சுவிசேஷம் உங்களுக்கு வருது, அது மூலமா நீங்க ஜீவனை பெறுறீங்க, மெய்யான ஜீவனை பெறுறீங்க. ஓகே, சோ இந்த விஷயத்த வந்து கிரைஸ்டோட விஷயத்துல பார்க்கலாம். எங்கன்னா டிஸ்பயர் சொல்றது. ஓகே, அறுபத்தி ஒண்ணு he will not break or bruise. இதான் ஐசையா 42 சாரி. சோ இத பாருங்களேன், செம்மையா இருக்கும் இது. ஐசையா 42 நான் சும்மா படிக்கிறேன். ஹியர் இஸ் மை சர்வெண்ட் சொல்லி யார் சொல்றா சொல்றீங்கன்னா, சர்வெண்ட் ஆஃப் தி லார்ட், யாவே, யாவேயோட சர்வெண்ட். யாருன்னா இது யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து பத்தி. இயேசு கிறிஸ்து சர்வெண்ட். ஓகேவா, சர்வெண்ட்னா என்னதுன்னா வேலை செய்ய வந்தவர், பூமியில கீழ்பட்டு பிதா சொன்னதை கீழ்பட்டு பூமிக்கு வந்து வேலை செஞ்சாரு சொல்லி போகிறோம். ஓகே, whom I uphold, அப்போல்னா ஒரு நான் மகிமையில வச்சிருக்கேன். my chosen one in whom I delight, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, இவர் நேசகுமாரன், நான் பிரியமா இருக்கிறேன். I will put my spirit on him, he will bring justice to the nations. நாவே அவருக்குள்ள வைப்பேன், he will bring justice to the nations, entire world ஜஸ்டிஸ் கொண்டு வருவாராம். என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்து தன் மரணத்தினாலே சாத்தானின் அடிமத்தில் திருந்து வென்று எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, மீட்டுட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, he will bring justice to the nations. எல்லாரும் காப்பாத்திட்டார், மரணத்துல இருந்து காப்பாத்திட்டார். அதை காப்பாத்துற வேலையை பண்றாரு. பண்ணும்போது என்ன பண்ணுவாராம், he will not shout or cry, okay, or raise his voice in the street. என்ன பண்றாரு, அற்புதம் செஞ்சுட்டு யார்கிட்ட சொல்லாதீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க. ஓகே, he will not shout or cry out மத்த மக்கள் மாதிரி, or raise his voice in the street. prophecy பாருங்க. ஓகே, he a bruise reed he will not break. அப்படின்னா என்ன அர்த்தம், எதையும் காயப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறார். he will not break, அவர் வந்து உடைய மாட்டார். பயங்கரமான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் he will not break. ஓகேவா, and a slaughter wick he will not snuff out. snuff out now சோர்ந்து போக மாட்டார், சேர வைக்கும். in faithfulness he will bring forth justice. in faithfulness உண்மையா உண்மையா என்ன பண்ணுவாரு, அந்த கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாரு, he bring for justice. he will not flatter or discourage ஆக மாட்டாரு. ஓகே, till he establish justice on earth. ஓகே, in his teachings the islands சொல்றது nations, உலக மக்கள் will put their hope சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஜென்டைல்ஸ், ரோமன்ஸ் 15 சொல்றாரு பவுல்.
15:12. In him the Gentile will put their hope. One who arises. Yes, ஐசையா 11 இருக்கு. எங்கப்பா அது காணோம்? ஒரே நிமிஷம். மத்தேயு எடுக்கிறேன். மத்தேயு 12 இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க. சேம். God's chosen servant. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? Aware of this, Jesus withdrew from that place. A large crowd followed him, and he healed all who were ill. He wanted them not to tell others about him. என்ன சொல்றாரு? He wanted them not to tell others about him. அவர் சொல்ல வேணாம் சொல்றாரு. ஓகேவா? எல்லாரும் ஹீல் பண்ணிட்டு. This was to fulfill what was spoken through the prophet Isaiah. Here is my servant whom I delight, chosen. The one I love, in whom I delight. Okay. I will put my spirit on him. He will proclaim justice to the nations. He will not quarrel or cry, no one will hear his voice in the streets. A bruised reed he will not break, and a smolder wick he will not snuff out, till he brought justice through the victory. In his name people will put their hope. Nations will put their hope. So அங்க சொல்லப்பட்டது ஐசியா. So இதுதான் ஆக்சுவலா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அங்கேயும் பாத்தீங்கன்னா பவுல் ஃபாலோ பண்றாரு அப்படியே இயேசு கிறிஸ்துவ. அவர் போன மாதிரி தான் நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பைஸ்ட். இந்த ஐசியா 53 படிச்சிருக்கீங்களா? நம்ம படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே. அதுவும் ஒரு வாட்டி பாருங்க. அதுவும் நல்லா செம்மையா இருக்கும். இது மாதிரிதான். அது நான் 10 மட்டும் படிச்சேன் இன்னைக்கு. அதுல 53 படிச்சீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல, இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்போ அது கிளியர் ஆயிடுச்சுல, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? நான் அந்த இடத்துல டென்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை உலகத்தை சொல்றாங்களோ, இந்த உலகம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்ற பார்க்கும்போது அது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே ஓகே. அது நம்ம பாடி சொல்ல வருது கான்டெக்ஸ்ட்ல. சரி சரி மத்தி, ப்ரே பண்ணிடலாமா? ப்ரே பண்ணிடலாம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உன்னுடைய சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களை கூட்டிச் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் அறியும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற இந்த உன்னதமான அழைப்பிற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படியாகவும், கர்த்தர் எங்களுக்கு போதித்தபடியாக நாங்கள் அன்பிலே நிலைக்கவும், கர்த்தருடைய கர்த்தரின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்திலே நாங்கள் என்றென்றும் நிலைக்கவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எம்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நிறைந்த பரம். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஓகே ஜெபின். சரி மேத்யூ, மண்டே பார்ப்போம். மண்டே பார்க்கலாம். முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா வந்து, நீங்க இப்ப எல்லாம் தெரிஞ்சதுனால மத்த டீடைல்ஸ்ல நான் போறேன். முன்னாடி வந்து ஃபோக்கஸ்டா ஒரே இதுல போயிட்டு இருந்தேன். அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு இப்போ வந்து டீடைல் மட்டும் பார்க்கலாம். நிறைய டீடைல். அது ரொம்ப கிளாரிட்டியாவும் இருக்கு. முன்னாடி பார்த்ததை விட இன்னும் அதிக கிளாரிட்டி இருக்கு இப்ப. ஓகே. சரி மேத்யூ. சரிப்பா, சூப்பர். மண்டே பார்ப்போம். பார்க்கலாம். பை.